வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு, இடம் இதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால சொல்கிறேன். அதாவது திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜியு போப். அவர் தான் திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொல்லி போற்றினார். ஓகேவா? இப்போ வாங்க காணொளிக்குள்ளே செம்மொழி மாநாடு, முதல் மாநாடு எங்கே நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னா 1966 மலேசியாவில் கோலாலம்பூர் அந்த இடத்துல தான், அந்த ஊரில் தான் நடந்திருக்கு. அது கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது. மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் முதல் மாநாடு நடந்திருக்கு. அடுத்ததாக இரண்டாவது மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா 1968 2 வருடம் கழித்து நம்ம இந்தியாவில் நடந்தது. இந்தியாவில் அப்படின்னா சென்னையில் தான் நடந்திருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில்ங்கிறப்ப அது நமக்கு கொஞ்சம் பெருமிதம். அடுத்ததாக மூன்றாவது மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா 1970 பிரான்ஸில் நடந்திருக்கு. பிரான்ஸில் எந்த இடத்துல அது நடந்தது அப்படின்னா பாரிஸ், அதில் தான் நடந்திருக்கு மூன்றாவது மாநாடு. அதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து இந்தியாவில் நடந்ததுக்கப்புறம் 2 வருடம் கழித்து பிரான்ஸ் அந்த நாட்டில் பாரிஸில் மூன்றாவது மாநாடு உலக செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக நான்காவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா 1974 4 வருடம் கழித்து 1974 இலங்கையில் யாழ்ப்பாணம் அந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. நான்காவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 1974 இலங்கை யாழ்ப்பாணத்தில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா 1981 அதில் நம்ம இந்தியாவில் தான் திரும்பவும் நடந்திருக்கு. எந்த இடம் அப்படின்னா இந்தியாவில் மதுரையில் நடைபெற்றிருக்கு. எந்த ஆண்டு அப்படின்னா 1981 அதில் மதுரையில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக ஆறாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா 1987 மீண்டும் மலேசியாவில் அதே கோலாலம்பூரில் தான் 1987 இரண்டாவது முறையாக அங்கே நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக ஏழாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா 1989 மொரிஷியஸ் அங்கே தான் நடைபெற்றிருக்கு. அந்த இடமும் மொரிஷியஸ் தான். நாடும் மொரிஷியஸ், அந்த இடமும் மொரிஷியஸில் தான் நடைபெற்றிருக்கு. எட்டாவது உலக தமிழ் மாநாடு 1995 இந்தியாவில் தஞ்சாவூர் அதில் தான் நடைபெற்றிருக்கு. அதாவது நம்ம இந்தியாவில் தான் மூன்றாவது முறையாக நம்ம இந்தியாவில் எங்கே நடந்தது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னா தஞ்சாவூரில் தான். அடுத்ததாக பாருங்கள், 9வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா 2010 மீண்டும் இந்தியாவில் தான் நடைபெற்றிருக்கு. எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா கோவை, அதாவது கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அங்கே தான் நடைபெற்றிருக்கு 9வது உலக தமிழ் மாநாடு. அடுத்ததாக 10வது உலக தமிழ் மாநாடு 2025 நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது சென்னையிலே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் தெரியல. இருந்தாலும் நீங்கள் இந்த 9 பிளேஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எந்த ஆண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டெட்டு எழுதுகிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். திரும்ப ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். 1966 மலேசியாவில் கோலாலம்பூர். 1968 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் சென்னையில் நடைபெற்றது. மூன்றாவது உலக தமிழ் மாநாடு 1970 பிரான்ஸில் பாரிஸ் அதில் நடந்திருக்கு. அடுத்தது 4வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 1974 இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெற்றது. 5வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 1981 நம்ம இந்தியாவில் மதுரையில் நடைபெற்றது. 1987 மலேசியாவில் கோலாலம்பூரில் திரும்ப இரண்டாவது முறையாக நடைபெற்றிருக்கு. அடுத்தது 1989 மொரிஷியஸ் அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கு. அடுத்தது 8வது உலக தமிழ் மாநாடு 1995 இந்தியாவில் தஞ்சாவூரில் நடைபெற்றிருக்கு. 2010
இந்தியாவில் தான் கோயம்புத்தூர் அதில் நடைபெற்றிருக்கு. இப்போ நம்ம மலேசியாவில் 2 முறை நடைபெற்றது, இந்தியாவில் 4 முறை உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. இதில் முதல்ல நடத்தினது வந்து மலேசியா தான் முதல்ல. ஓகே, இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.